யாழ்ப்பாணம்னு சொன்னால் 1008 கேள்வி. சிங்களத்தில் போட்டிருக்கோம். இந்த பிள்ளையார் கண் திறக்காத பிள்ளையார் முருகன் விஷ்ணு கோயில் பாருங்க. சிங்களாக கும்புற கண்ணகியம்மன் கோயில். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாவில இருந்து இரவு வந்து படுத்த நல்லா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இன்னைக்கு அவகாடோ தான் பார்த்தீங்களே ஹொஸ்டர்ன்னு சொல்லலாம். அவன் வீடுகளில் மேலே வந்து ஹொஸ்டர் பாருங்க அப்படி செய்து வச்சுக்கணும்ட்டு. இந்த வெறும் பலகை மரத்தை போட்டு இந்த பாருங்க நுனியில் இருக்கு. நல்லா இருக்குது இந்த இடம். இதால் போய் பார்ப்போம். பிறகு இது வந்து இவன் இந்த காலமை சாப்பாடு பாருங்க. ட்ரெயின் போகுது. இதான் பாருங்க அந்த மரத்தில் விடுங்க. ஜம்புக்க இதா பாருங்க. இதில் ஒரு ஆளுண்ட திருப்பம் சாப்பாடு கடைக்கு வந்திருக்கிறேன். சாப்பிட எல்லா பதிலே இல்லை. ஒரு முட்டை சாப்பாடு வாங்கினான். கொஞ்சம் நேரம் சென்றுட்டு இன்றைக்கு யாழ்ப்பாணம் போகிறதல்லோ, அதால் முட்டை சாப்பாடும் சோறும் மிரக்கறியும் சிங்களாக்கள பாரம்பரிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ஜோக்கட்டும் பண்ணினான். பாருங்க செல்லோன்ற ஜோக்கட். இது நல்லா இருந்தது. And also, if you can sing a song from my list, you are very welcome to sing it yourself or extra lyrics. So pick up the mic and sing with me. Don't be shy. ரெண்டு பேரும் இப்போ பாட்டு பாடுறாரு. இப்போ பாட்டு பாடிட்டு அவங்கள்ட்ட காசு வருது. Here is my list of songs. You can sing any of these. Come and sing. Don't be shy. Any song on this list, you can come and sing with. வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதன் என்னென்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ எல்லா உட்காந்துருக்கேன். எல்லாவில் இருக்கிற ஒரு அதாவது தமிழ் மற்றது வந்து சிங்களம் ரெண்டும் கலந்த ஒரு கோவில் இருக்குது ஒரே இடத்துல. தமிழ் கோயில் அது தமிழ் கோயிலாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புறா தெரியும் நான் என்ன நடக்கும். கதிராமத்தில் எப்படி விகாரம் வந்ததோ அதே மாதிரி இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. போய் பார்ப்போம். இது வந்து பஸ் ஸ்டாண்டு. மழை வரப்போகுது. பின்னேற நேரம் மாக்கள் நிற்கிறோம். யாழை போனால் தான் இந்த இடம் பெறும்.
லொட்ரி கடை, சின்ன பட்டி கடை, எல்லாம் தாத்தாம்பார். இந்த வீடுகளை பாருங்க, கொஞ்சம் தென்னை மரம் வீடுகள். இதில் எந்த ஒரு கொஞ்சம் தூரம் போகும் அந்த கோயில் வரும். இப்போ இந்த தான் காட்டுது கூகுள் மேப்பில். எங்கே போகுது தெரியலை. இந்த இரவு எனக்கு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு பஸ் மெதுவாக செல்லவும். இது வந்து சறுக்கிற பாதையாம் கீழே. இந்த பழைவு கூட தண்ணி சத்துங்க நீர் போகுது, கழிவு நீர் போகுது, போய் சேருது போல அங்கே. இதில் இருந்து இப்படி திரும்பினோன்னா அந்த கோயில் இருக்கும். இதான் பாருங்க ஒரு வீடு உண்டு. வெள்ளக்காரன் கோயிலுக்கு போட்டு வரீங்கமோ. தான் அந்த கோயில் தமிழ் மற்றது பௌத்தம் ரெண்டுமே இருக்கு. ஆனால் முதல் இது இருந்துக்குமான்னு சொல்லி அங்கே சிலையை வச்சு கண்டுபிடிக்கலாம். சிலை இந்த ஆயுட்காலத்தை சத்தியமாக சொல்கிறேன். புத்தருக்குரிய மரியாதையே வந்து அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான். குரங்குகளை காணல, குரங்குகள் நிற்கும்டே காணல. இவங்க முருகன் இது புது கட்டிடமாகி கிடக்குது பார்க்க. இதுதான் அந்த கோயில். இந்த பிள்ளையார் சிலையை பாருங்க. இது சிலையெல்லாம் கண்டுபிடிக்கலாம். பழைய காலத்து கோயில் உண்டு இது. பிள்ளையார் அடிக்கு வந்துட்டேன். இதில் ரெண்டு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லோரும் வந்து பார்த்து கொண்டு போயினோம். அப்படின்ட்டு அது தமிழ் காலத்தின் யாழ்ப்பாணம்னு சொன்னால் 1008 கேள்வி. இஞ்சால புது கட்டிடம், இஞ்சால பழைய கட்டிடம். என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய தமிழர்கள் வாழ்ந்தவை தானே. இங்கிருந்து வாழினம் பதுளைக்கு போனால் நிறைய தமிழாக்களை பார்க்கலாம். எல்லாம் குறைவு. வரலாற்றை படியும் கூடப்பா. முதல் இந்த சிலேண்டா காலத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது எது முதல் வந்தது என்ன. நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த இடங்களில் கூடுதலாக அந்த காடுன்னு சொன்னால் கழியிருப்பாங்க. பார்த்து புத்தர் இருக்கார் பாருங்க. புத்தர் வழியாக தான் இருக்கார். புத்தர் அந்த இடத்துக்கு போனோம் லும்பினிக்கு. இதில் இந்தியாலயம் இருக்குது பாருங்க. இதை வந்து பத்தினி கண்ணகியம்மன் பாருங்க. சிங்களாக கும்புற கண்ணகியம்மன் கோயில் பா. இது வந்து கண்ணகி தெய்யம்னு சொல்கிறவ. என்ன விஷயம்னு சொன்னால் இதெல்லாம் தமிழர்களோட வழிபாடு தான். நான் சொன்னனே, மொழி படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காத ஒரு காலநிலை சூழ்நிலையில் தமிழர்களும் வேறு மொழி மதம் என்று சொல்லி மாறி இருக்கலாம். ஆனாலும் வந்து அவர் அடையாளம் மாற்றாது. சரி, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ இவங்களும் வந்து தமிழர்கள் சிங்களம் நான் பிரித்து சொல்ல வரையில. இவையிலும் எங்களோட கோயிலுக்கு வந்தால் நாங்களும் அவங்களோட கோயிலுக்கு போவோம். 10 பேர் அவங்க போனால் நாங்கள் 100 பேர் போகணும் அந்த இடத்துக்கு. அவங்க எப்படி எங்கள் இடத்துல வந்து 10 பேர் 100 பேர் ரெண்டு வரீங்கமோ அதே மாதிரி நாங்கள் 1000 பேர் போனால் தான் அந்த இடத்துல வந்து நிறைய பேராக போகலாம் அந்த இடத்துக்கு. எங்களோட தமிழாக்கள் சரியே. இது வந்து எந்த ஒரு இனப்பிரிவை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு நல்லெண்ணக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். நாங்களும் போகணுமா இந்த இடத்துக்கு. இங்கே பாருங்க, இது வந்து உண்டியலுக்கு நான் காசு போட மாட்டேன். முருகன் சனீஸ்வரன் விஷ்ணு கோயில். விஷ்ணு முருகன் திருச்சியில் லிட்டில் கத்திரகாமான்னு சொல்லி போட்டிருக்கோம். முருகனுக்கு காசு போடுறது. ஆனால் விபூதியை மட்டும் பூசுவோம். ஆனால் கதிராமத்துக்கு போனால் போடுறேன் நான். ஏன்னா அங்கே தமிழ் ஐயர்றான்னு இருக்கிறார். பக்கத்துலேயே ஒரு கோவில். இதெல்லாம் புத்தருக்குரிய ஒரு கோவில். நான் ஒன்று சொல்கிறேன், நான் நேபாளத்துக்கு கூட போயிருக்கிறேன். புத்தர் ஞானம் பெற்ற இடத்துல கூட உலகத்துக்கு ஒரு இது இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அவர் அமைதியாக அந்த சுயாத்தா வளர்ந்து இது கொடுத்தது அது எல்லா இடத்துக்கும் போனேன் நான். பீகார் சைட் போட்கயா அந்த இடத்துல கூட அவ்வளோத்துக்கு எல்லா அமைதியான இடமா தானே அது இருக்குது புத்தர். சில புத்தர்கிட்ட முகம் மாறி இருக்குது, சில புத்தர்கிட்ட முகம் மாறையில். தமிழர்களை நீங்கள் வந்து புத்தர் கோயிலுக்கு வாங்குவோம். நாங்கள் 1000 பேர் வரோம் புத்த கோயிலுக்கு. ஆனால் நான் வந்து உண்டியெல்லாம் காசு போட மாட்டேன். ஏனெண்டா
புத்தர் காசு கேட்கல. இங்கே பாருங்க கொஞ்சம் இருக்குது. உண்மையில் நல்ல வித்தியாசமாக இருக்குது. சரி, நான் வந்து எல்லாம் சுற்றி பார்த்துனான்னு நீங்கள் வந்து பாருங்கோ. உண்மையை சொல்லப்போனால் நான் இந்த கோயிலில் வந்து உண்டியலுக்கு காசு போடையில். நீங்கள் உங்களை விரும்பினா நீங்கள் என்ன செய்யலாம். மற்றது நல்ல இடம். இங்கால வந்து விஷ்ணு கோயில், அங்கால வந்து புத்தர் கோயில். இது வந்து புதுசு, இது பழசு. அதை சொன்னால் கட்டிடத்தின் நிறத்தை வச்சு சொல்கிறேன். இங்கே இதுக்குள்ளுக்கும் குட்டி முருகன் சிங்களத்தில் எழுதி வச்சுக்காங்க. நேத்தியெல்லாம் அங்கே காட்டி வச்சுக்கணும். இது கிளியர். இவன் காளியோ, இவன் காளி. எல்லா இடத்துலையும் முண்டியல் இருக்குது. பிள்ளையாருக்கு வந்த சம்பவத்தை பாருங்க, சிங்களத்தில் போட்டிருக்கணும். இந்த பிள்ளையார் கண் திறக்காத பிள்ளையார் மூடி வச்சிருக்கணும். என்ன ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பிள்ளையார்ட கண்ணை வந்து மூடி இருக்கணும். என்னன்னு தெரியல. அது பிள்ளையோ சரியோ அதை சொல்ல வரையில என்ன காரணம்னு தெரியல. வந்தீங்களே, மூசிக வாகனம், அதுக்கு முண்டியலை தான் அப்படி போட்டிருக்கணும். தேங்காய் உடைக்கிறது, இங்கே தேங்காய் உடைக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. ப்ளூ நைட் ஹோம் ஸ்டே. இது நோரலியா சாமான எல்லாம் போகுது. இதாக பாருங்க, இதில் இந்த பாருங்க, அந்த மலை அடி வேற முச்சி எல்லாம் தெரியும். நல்ல ஒரு வடிவான ஒரு லொக்கேஷன் தரும். நல்ல இடம். நாங்கள் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சமதரையல்லோ கடற்கரை கடல் இப்போ அப்படியான இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் எங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆனால் இங்கே தியாக்களுக்கு பழகி இருக்கும். இப்போ அவையல் வந்து கடலுக்கு வரைக்கும் நல்லா ஜாலியாக சுற்றி திரிஞ்செல்லாம் பார்ப்பினோம். செவ்வந்தி. சரி, இந்த இடத்த விட்டு நான் போகிறோம். இங்கே இருக்க வீடுகளை பாருங்க இப்படி காட்டி வச்சுக்கணும். இங்கே இதான் இந்த இங்கே ஊர் மக்கள்ன்ற வீடுகள். இந்த இடத்துல கூடுதலாக வசதி வாய்ப்போடு இருக்கணுமா எல்லா இடத்துல. இதை தாண்டி சில இடங்கள் இருக்குது, அங்கே வந்து கஷ்டப்பட்ட ஆகலும் வசிக்கணுமா. மண் சரியாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. தோட்டம் முதலியலை. இங்கே மெட்டது இந்த குக்கரி கிளாஸ் நான் இதுக்கு ப்ரொமோட் பண்ணல. இதில் வந்து இப்படியெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து தமிழாக்கள் சரி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இப்படி சுற்றுலாக்களை தான் தோணும். அதாவது அப்டேட் ஆகணும்னு சொல்கிறவன் நாங்கள் அப்டேட் தான். ஆனால் எதை சொல்ல வரோம்டா, எல்லாரோடையும் பழகுற ஒரு மனப்பான்மைக்கு வந்தால் தான் இதெல்லாம். ஆனால் இங்கே இலங்கையில் வடகிழக்கில் கூடுதலாக யுத்தம் நடந்த காலத்தில் அங்காளி பக்கம் வேணுமாண்டியில் சுற்றுலா வந்து இந்த பக்கம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடுது. ரோட்டு அபிவிருத்திகள் அப்படின்னு சொல்லி யுத்தத்தை வந்து நான் எந்த ஒரு குறையாவோ இதாகவும் சொல்ல வரையில். அது வந்து அந்த சூழ்நிலையை சொல்ல வரேன். இப்போ வேறுங்க அவ்வளோ டூரிஸ்ட் வரி நம்ம யாழ்ப்பாணம் இலங்கைக்கு அதாவது நெடுந்தீவை பார்த்தீங்களானே, அதைத்தான் நான் இப்போ உதாரணமாக சொல்ல வரேன். இந்த ஏலக்காயை பாருங்க, இது வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன். டூரிஸ்ட் பிளேசஸில் இந்த விழா போட்டு வச்சுக்காங்க. வந்து இது பாருங்க, ஒவ்வொரு இதெல்லாம் ஜெம் ஸ்டோனா எனக்கு இது சரியாக தெரியலை. டீ பேக்கெட் எல்லாம் இருக்கா. இதில் இருக்கு. எக்ஸ்கியூஸ். இதுதான் வந்து ஜேம்ஸா. அப்பா, ஒரு வகையான கல்லுகள் இருக்கு. This one is from which? This one from Ratnapura. எல்லாம் ரத்னபுரம் இல்லை, இல்லைன்னா பாருங்க ஓப்பன் பண்ணிடுறாங்க. Pure silver. How do you call this one? Onyx. Injala mi spices iru gem and jewel. This one, madam. Just please show. This one? Yeah, open please. This one garnet. Garnet. This blue color? Blue color.
ப்ளூ ஷஃபியா No, blue turquoise. ப்ளூடூத் ஒன்று இருக்கு. யூ கிவ் certified பண்ணதில்லை. யூஸ்வலி how much the price? 12,000. 12,000. 12,000 ரூபா வந்து. இதில் பாருங்க ஸ்பைசஸ் இருக்குது, இதெல்லாம் மிளகு இதுகள். ஆனால் இது வந்து ஃபார்மல் இருக்கா ஹனி தேனோட விலையை பார்ப்போம். 1475 ரூபா. திஸ் இஸ் ஃப்ரம் எல்ல தாத்தா அந்த கடை உண்டு. அம்மா அவ்வளோ டூரிஸ்ட் வந்து புத்தகடியாக கட்டி வச்சுக்காங்க. என்னத்துக்காண்டு தெரியல, பெரையரா நடக்க போகிறோம் இந்த மேலே. சனிக்கலாம் ரொம்ப காப்பிடுங்கிறார். இதான் வந்து கும்பல் வேலைன்னு சொல்கிற இடம். இந்த இடத்துல இருந்து இப்போ நான் எங்கே போகிறேன்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் மரக்கரை கடையிலாவது இது எல்லாம் அவனுக்கு இல்லை. பதுல்லைக்கு போகிறேன். பதுல்லையில் ரோட்டு கடை சாப்பாடு எல்லாம் இருக்குது. பதுல்ல பசங்க இதெல்லாம் பாருங்க இருக்குது. வீடுகள் எல்லாம் பாருங்கள், இறங்குறையாக கட்டிய மாதிரி தான் கிடக்கு. ஆனால் முழுமையாக தான் இது கட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து பதுல்ல பஸ் வருமா. மதுரையில் இருக்க சூப்பர் மார்க்கெட்.